உங்களுடைய பார்வை உண்மையிலேயே தேவன் விரும்பக்கூடிய ஒரு பார்வையா இருக்குதா? இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பாக்குறீங்க? ஒரு பிரச்சனையா, இல்ல தோல்வியையா, இல்ல ஒரு மூடிய கதவா, இல்லனா பதில் இல்லாத ஜபமா, இல்லனா தேவன் இன்னும் யாருக்கும் தெரியாம ஆரம்பித்திருக்க கூடிய ஒரு புதிய காரியமா? ஏன்னா ஒரே ஒரு சூழ்நிலைய பல பேர் பல விதமா பாப்பாங்க. ஒருத்தங்க அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுவாங்க, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது இன்னொருத்தங்க இல்ல இந்த சூழ்நிலையும் ஆண்டவர் எனக்காக ஏதாவது ஒரு வழியை திறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி அவங்க பாப்பாங்க. இன்னும் ஒருத்தங்க அந்த பிரச்சனைக்குள்ள இறங்கி அதை தைரியமா எதிர்கொள்வாங்க. சோ ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையும் ஒவ்வொரு விதமா வேறுபட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு வீடியோ இல்ல. நீங்க பல நாட்களாக ஆண்டவர் இடத்துல கேட்ட கேள்விகளுக்கான ஒரு பதிலா கூட இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு போராடுறேன், ஆனாலும் எனக்கு ஏன் எந்த ஒரு பதிலுமே இல்ல, என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல பல நாட்களாக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதற்கான பதில் இந்த வீடியோக்குள்ள நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சில நேரங்கள்ல உங்களுக்கு ஆல்ரெடி பதில கொடுத்திருப்பாங்க. ஆனா உங்களுடைய கண்களால நீங்க அதை பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த நாள்ல நீங்க அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேச போறாங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு 3 பார்வைகளை பத்தி பார்க்க போறோம். இந்த 3 பார்வைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது தேவன் விரும்பக்கூடிய ஒரு பார்வையாக அது காணப்படும். சோ இந்த வீடியோல நம்ம அந்த 3 பார்வைகள் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறப்போ நீங்க அப்படியே நான் சொல்ல நீங்க யோசிச்சுக்கிட்டே வாருங்க. நான் இந்த பார்வையில என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்கேனா, நான் எந்த பார்வையில பாக்குறேன் அப்படின்றத நீங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா சில நேரங்களில உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன்பு, அதாவது உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் தேவன் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்வைய ஆண்டவர் மாற்ற விரும்புவாங்க. ஏன்னா உங்களுடைய பார்வை மாறுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப உங்களுடைய நம்பிக்கை மாறும். உங்க நம்பிக்கை மாறுச்சுன்னா உங்களுடைய நடைகள் மாறும். உங்க நடைகள் மாறுச்சுன்னா உங்க வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில நான் சொல்ல போற 3வது பார்வை நீங்க பல வருடங்களாக பயந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயத்த இனிமேல் நீங்க வேற விதமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. சோ இப்ப நம்ம உங்க பார்வை இந்த 3 லெவல்ல எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் இது எல்லாமே இருக்கிறப்போ உங்களுடைய பார்வை முதல் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன பார்வையா இருக்கும் அப்படின்னா புறாவின் பார்வையா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. சோ இந்த வசனத்துல புறாவினுடைய கண்களை பத்தி சொல்லியிருக்கிறத நம்ம பாக்குறோம். புறா கண்கள் அப்படின்னு நம்ம கேட்ட உடனே நமக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அழகு, அது ரொம்ப மென்மையா இருக்கும், தூய்மையா இருக்கும், ஒரு முகமான ஒரு பார்வையா அது இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா பைபிள்ல புறாவை ஒரு சாதாரணமா சொல்லல. புறாவை பத்தி பைபிள்ல சொல்லக்கூடிய பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல நோவாவை பத்தி சொல்லியிருக்கிறத பாக்குறோம். அங்க எல்லா இடத்துலயுமே ஒரு பெரும் வெள்ளம் இருக்குது. எல்லா இடத்த பார்த்தாலும் ஒரு அழிவு, மக்கள் எல்லாருமே வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மழை வெள்ளம் அந்த இடத்துல காணப்படுது. அப்போ நோவா என்ன பண்றாருன்னா ஒரு புறாவை வெளியே அனுப்புறாரு. அப்ப அந்த புறா என்னன்னா ஒரு ஒலிவ இலைய கொண்டு வரத நம்ம பாக்குறோம். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த புறா ஒரு மரத்தையே தூக்கிட்டு வரல, ஒரு பெரிய காடையே அது தூக்கிட்டு வரல, ஒரு சிறிய ஒலிவ இலைய தான் அது கொண்டு வந்துச்சு. ஆனா அந்த ஒரு சிறிய இலை நோவாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப்பையே கொடுத்துச்சு. அதாவது ஒரு புதிய அடையாளத்தை காட்டுச்சு அவருடைய வாழ்க்கைக்கான. சோ இதுதான் புறாவின் பார்வை. உங்க வாழ்க்கையில பெரிய புயல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த வெள்ளம் மாதிரியான பெரிய பிரச்சனைகள், பாடுகள் இது எல்லாமே இருக்கலாம். ஆனா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அந்த வெள்ளத்தை தான் பார்ப்பாங்க, அந்த புயலை தான் பார்ப்பாங்க. இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையில எப்படி வரப்போறா, இந்த பிரச்சனையில எப்படி இவன் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள புறாவின் பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க எல்லாரும் பாக்குற மாதிரி
அதிபதி அந்த வெள்ளத்தையும் புயலையும் மட்டும் நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த வெள்ளத்தின் நடுவிலும் தேவன் எனக்காக புதிய அடையாளத்தை ஏதாவது காட்டுறாரா அப்படின்றத நீங்க பாப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய ஃபினான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு மந்த்துக்கே வந்து நீங்க சர்வை பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 30,000 கிட்ட உங்களுக்கு தேவைப்படும். அப்ப நீங்க உங்ககிட்ட வேலையும் இருக்காது. அப்ப நீங்க ஆண்டவர் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆண்டவரே எனக்காக இந்த ஒரு வேலையை ஆயத்த பண்ணி கொடுங்கப்பா, நல்ல வேலையா வேணும்ப்பா, எனக்கு ஒரு மாசத்துக்கே 30,000 தேவைப்படுதுப்பா, நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு நிறைய ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு மந்த்ல சர்வை பண்றதுக்கு தேவையான அமௌண்ட் 30,000. ஆனா வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட சேலரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இப்படி கம்மியா தான் வரும். அப்போ நீங்க என்ன யோசிப்பீங்க? உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு, இது இந்த சேலரிக்கு இந்த வேலைக்கு போனா எப்படி அப்படின்றத யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கிப் பண்ணி போயிருவாங்க. திரும்பி அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையா கொடுங்கப்பா, நல்ல சேலரியில எனக்கு வேணும்ப்பான்னு சொல்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில புறாவினுடைய பார்வை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ வரக்கூடிய இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க பாப்பீங்க. இதுல தேவன் எனக்காக ஒரு புதிய ஆரம்பத்தை வச்சிருக்காரா, ஒரு புதிய துவக்கத்தை என் வாழ்க்கையில துவங்குறதுக்காக ஒரு ஹிண்ட் ஆண்டவர் இந்த வேலை மூலமா எனக்கு கொடுக்கறாரா அப்படின்றத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய போக்கஸ் எல்லாமே அந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க உங்களுக்கு வர ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயும் இது தேவன் எனக்காக திறந்த கதவா, இது சின்னதா இருந்தாலும் தேவன் என்னுடைய வாழ்க்கைய ஒரு புதிய துவக்கத்தை துவங்குவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்றதான் நீங்க பாப்பீங்க. சோ இதுதான் வந்து என்னன்னா புறாவின் பார்வை. சோ நீங்களும் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் நீங்க அந்த வெள்ளத்தை பாக்குறீங்களா, இல்லனா புறாவின் பார்வை உடையவர்களா அந்த ஒளிவ இலைய பாக்குறீங்களா? தேவன் முதல்ல ஒரு சிறிய அடையாளத்துலதான் அனுப்புவாங்க. அத நம்ம கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. சோ அந்த சிறிய அடையாளத்தை பார்க்கக்கூடிய பார்வை உங்களிடத்துல இருக்குதா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களிடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நம்ம லெவல் 2 போலாம். கழுகின் பார்வை. யோபு 39வது அதிகாரத்துல 27ல இருந்து 30 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, கழுகினுடைய கண்கள் தூரத்துல இருந்து பார்க்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்குது. இங்க கழுகு வந்து எவ்வளவு வலிமையானது, அது எவ்வளவு உயரமா பறக்குது அப்படின்றத பத்தி மட்டும் சொல்லல, அதனுடைய கண்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்க்கின்றன அப்படின்றத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில பாருங்களேன், நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள நின்று கொண்டிருப்பீங்க. அந்த பிரச்சனை தான் உங்களுடைய முழு உலகமா தெரியும். அந்த ஒரு கதவு மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, பேசாம நான் வந்து செத்துடலாம். இப்படிதான் வந்து என்ன பண்றோம்னா நம்ம பாக்குறோம், நம்ம யோசிக்கிறோம். இல்லனா சில மனிதர்கள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இனி நான் அவ்வளவுதான், இனிமேல் நான் தனியா தான் என் வாழ்க்கையை வாழ போறேன், இனி வாழ்க்கை ஃபுல்லா நான் தனியா தான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி என்னால முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லனா ஒரு தோல்வி நம்மளுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னு சொன்னா இது என்னால முடியாது, அவ்வளவுதான், இனிமேல் என்னால எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இனி தோல்வி மேல தோல்வி, அடி மேல அடி, இப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யோசிக்கிறோம். நம்மளுடைய பார்வை அப்படிதான் இருக்குது. ஆனா அதே பிரச்சனைய நீங்க கழுகினுடைய பார்வையை கொண்டு நீங்க மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே சூழ்நிலை வேற விதமா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெரிய ஒரு சுவர் இருக்கு. இப்ப நீங்க சுவருக்கு இந்த சைட்ல இருக்கீங்க. அப்போ அந்த சுவருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத உங்களால பார்க்க முடியாது. அப்போ உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பார்வை எல்லாமே எப்படி இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இவ்வளவு பெரிய ஒரு சுவர் இருக்கு, இதை தாண்டி நான் எப்படி போக முடியும், என்ன ஆக போகுது அப்படின்றதுதான் உங்களுக்கு வந்து தெரியும். ஆனா இது நீங்க கழுகு போல உயரத்துல நின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த சுவருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றதையும் உங்களால பார்க்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எண்ணம் மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்ள இருந்து உங்களுடைய மனிதர் கண்களால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் என் வாழ்க்கை, இதுல இருந்து வெளியவே வர முடியாது அப்படின்னு தோணும். ஆனா நீங்க கழுகினுடைய பார்வையை கொண்டவர்களாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓ இந்த பிரச்சனை என் முழு வாழ்க்கை கிடையாது, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் எனக்காக வச்சிருக்காங்க, நான் அதை நோக்கிதான் ஓடணும், அதை தான் நான் போக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க யோசிப்பீங்க. ஏசாயா 40வது அதிகாரத்துல 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை நம்ம வந்து பல முறை நம்ம கேட்டிருப்போம். ஆனா இதுல ஒரு விஷயத்தை நீங்க வந்து கவனிங்க. கழுகு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புயல் வந்த உடனே அப்படியே அது வந்து என்ன பண்ணாதுன்னா கீழே விழுந்துடாது. அது புயலின் காற்றையே பயன்படுத்தி என்ன பண்ணும்னா மேல
மேல மேல பறக்கும். சோ அதே மாதிரிதான் உங்ககிட்ட கழுகினுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க வாழ்க்கையில புயல் வந்தாலும் நீங்க மேல மேல உயர்ந்துகிட்டே இருப்பீங்களே தவிர அந்த புயல் அடிச்சு நீங்க கீழே விழ மாட்டீங்க. சில நேரங்கள்ல நீங்க ஜெபிப்பீங்க, தேவனே இந்த புயலை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா, இந்த பாடுகளை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனா தேவன் உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் உடனே இந்த புயலை அகற்றாம இருக்கலாம், ஆனா அந்த புயலை நான் அனுமதிச்சதே உன்னை இன்னும் மேல உயர்த்துவதற்காக தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலாம். சோ சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில புயல் வெள்ளம் இது எல்லாத்தையுமே தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த புயலின் வெள்ளத்தின் நடுவிலும் நம்ம உயர்த்துவதற்காக தான் இந்த காரியத்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாங்க. சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்னா கழுகினுடைய பார்வையா இருக்கணும். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துல 1வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா யோவான் இடத்துல இங்க ஏறி வா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ யோவான் மேல அழைக்கப்பட்ட போதுதான் அவர் முன்பு பார்த்திராத ஒரு பெரிய ஒரு ஹெவன்லி விஷனை அவர் பார்த்ததை நம்ம பாக்குறோம். சில விஷயங்களை நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்து கழுகினுடைய பார்வை நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம இருக்கிற இதே சூழ்நிலைய வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளால பார்க்க ஆரம்பிக்க முடியும். சோ இன்னைக்கு உங்களை நீங்களே கேளுங்க, நான் என் பிரச்சனையில உள்ளே நின்று கொண்டு அதை பார்த்துட்டு இருக்கிறேனா இல்லாட்டி கழுகினுடைய பார்வையை கொண்டு அந்த பிரச்சனைய மேல இருந்து பாக்குறேனா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ 3வது லெவல் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிங்கத்தினுடைய பார்வை. இதுதான் கடைசி லெவல். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இந்த பார்வை இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல பெனாயாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு குழிக்குள்ள சிங்கம் இருக்குது. இப்போ இத ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து பார்த்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவான், நல்ல வேலை சிங்கம் வந்து குழிக்குள்ளதான் இருக்குதுப்பா, அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலான ஒரு மனுஷனா இருந்தா யோசிப்பாங்க. ஆனா இங்க இந்த பெனாயாவை பாருங்க, அவரு சிங்கம் குழிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சே அந்த குழிக்குள்ள இறங்கி போய் சிங்கத்தை கொல்றத நம்ம பாக்குறோம். இங்க ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பெனாயா முதல்ல சிங்கத்தோட சண்டை போடல. அவர் முதல்ல என்ன பண்றாருன்னா அந்த குழிக்குள்ள இறங்குறாரு. அவர் மேல நின்னுட்டே சிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து ஓடிக்கலாம், இல்லன்னா வேற யாரையாவது வந்து கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா தைரியமா அந்த குழிக்குள்ள இறங்குனத நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையோடைய பெரிய எதிரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனைய பார்த்து நம்ம பயந்து நின்று கொண்டு இருக்கோம்ல அதுதான். சோ இந்த சிங்கத்தின் பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தைரியத்தை கொடுக்கும். இந்த சிங்கத்தின் பார்வை உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க பயந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க சொல்வீங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் காட்டிலும் என்னோடு கூட இருப்பவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்வீங்க. இது சிங்கத்தின் பார்வை இல்லாத ஒரு நபர் இதே சூழ்நிலையை பார்த்து இது என்னை விட ரொம்ப பெருசு, என்னால இது முடியாது, இதை நான் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லி பயந்து பயந்தே அவங்க இருப்பாங்க. ஆனா சிங்கத்தினுடைய பார்வை கொண்டவர் அதற்கு எதிர்த்து நின்று தைரியமா இருப்பாங்க, என்னோடு கூட இருப்பவர் பெரியவர், என்னால் இந்த பிரச்சனையை தாண்டி வர முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தின் பார்வை அவங்களுக்குள்ள இருக்கும். இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலயும் ஒரு பயம் இருக்கலாம், ஒரு பழைய ஒரு காயம் இருக்கலாம், நீண்ட நாள அந்த பிரச்சனையோட நீங்க போராடி கொண்டு இருக்கலாம், ஒரு கடனா இருக்கலாம், இல்ல ஒரு மூடிய கதவா இருக்கலாம், இல்ல ஒரு மனுஷங்களை பார்த்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம், இல்ல உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க நினைவுல வச்சுக்கோங்க, தேவன் வந்து யாருன்னா யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிங்கம் போன்ற இந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு யூத ராஜ சிங்கம் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளையான நீங்களும் சிங்கத்தை போல சிங்கத்தின் பார்வை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனா இந்த சிங்கத்தின் பார்வை நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க யூத ராஜ சிங்கமான ஏசப்பாவுடைய பிள்ளைகள். சோ சிங்கத்தினுடைய பார்வை என்னன்னா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க குழிக்குள்ள இறங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்க எதற்குமே பயப்பட மாட்டீங்க, தைரியமா இருப்பீங்க. உங்களோடு கூட இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க செயல்படுறவங்களா நீங்க இருப்பீங்க. சோ இந்த நாள்ல நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில மனிதர்கள் இவங்களெல்லாம் பார்த்து நீங்க பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நாள்ல நீங்க தைரியமா இருங்க. ஏன்னா நீங்க யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைகளா இருக்கீங்க. அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா சிங்கத்தின் பார்வையை போல தைரியம் உள்ளவர்களாக நீங்க இருக்கணும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இந்த 3 பார்வைகள்ல உங்களுடைய பார்வை எதுவா இருக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கமெண்ட்ஸ்லயும் நீங்க சொல்லுங்க. புறாவின் பார்வையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா
பெரும் வெள்ளம் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அதுலயும் நீங்க அந்த ஒளிவ இலைய நீங்க பாப்பீங்க. இந்த சூழ்நிலையிலும் ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய துவக்கத்தை தொடங்குறதுக்கான ஒரு அடையாளத்தை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஆண்டவர் என் வாழ்க்கையில கொடுக்குறாரா அப்படின்றத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது கழுகின் பார்வை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே நீங்க சிக்கி கொள்ளாம அதற்கு மேல எழுந்து தூரத்துல இருந்து நீங்க வேற பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த பிரச்சனையை நீங்க பார்த்து அதை மேற்கொண்டு நீங்க வருவீங்க. இந்த பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கை அல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது சிங்கத்தின் பார்வை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க பின்வாங்காம நின்று இந்த பிரச்சனையை விட என்னோடு கூட இருப்பவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தோட நீங்க இருப்பீங்க. சோ இந்த 3 பார்வை தான் உங்களிடம் வேணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா உங்க கண்கள் எந்த லெவல்ல இருக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசிப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை நீங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.